Hi friends, welcome to balakavithabooks channel. இன்னைக்கு வந்து பாஸ்தா மக்ரோனி ரெசிபி தான் பார்க்க போறோம். நிறைய குழந்தைகளுக்கு வந்து இந்த ரெசிபி பிடிக்கும். அவங்களுக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு பாத்திரத்துல மக்ரோனி வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதில் மக்ரோனி பாஸ்தாவை நான் அதோட சேர்த்துக்கிறேன். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு வெந்து வரட்டும். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா ஒட்ட தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பாஸ்தா ஒரு கப் அளவு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்துருக்கேன், அதனால் குறைவான அளவே உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒன்றா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நமக்கு நல்ல ஹீட் ஆகிடட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிறத போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு விதமான சிப்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம இதை பொரிச்சு கொடுக்கலாம். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு பிடிக்கலன்னா கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம விருப்பம் தான். அவ்வளோதான், நமக்கு எண்ணெயோட ஓசை அடங்கிருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா சிப்ஸாக பொரிச்சு எடுத்துட்டோம். மீதி இருக்கிறதையும் நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சிம்பிளாக நம்ம மக்ரோனி பாஸ்தா ரெடி பண்ணிட்டோம். இது அப்படியே குழந்தைங்களுக்கு இப்போ நான் பரிமாற போகிறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் balakavithabooks சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்க.